எல்லாருக்குமே வணக்கம். நம்ம சேனல்ல வீடியோ போட்டு நிறையவே நாளாயிடுச்சு. ஆனாலும் இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம்னா, நம்ம ஒரு கூகுள் ஷீட்ட பத்தி தான் பார்க்க போறோம். நம்ம ஏற்கனவே நிறைய கூகுள் ஷீட் வந்து கிரியேட் பண்ணி வச்சிருக்கிறோம். அத மார்க்கெட்ல சேல் பண்ணிட்டுருக்கிறோம். நிறைய நண்பர்கள் வந்து அத வாங்கியிருக்கீங்க. அந்த வாங்கின நண்பர்களுக்கு இப்ப நான் கிரியேட் பண்ணியிருக்கிற கூகுள் ஷீட் வந்து ஃப்ரீயா தான் குடுக்குறேன். சரிங்களா ஃப்ரெண்ட்ஸ்? கொஞ்சம் பேருக்கு நான் குடுத்தாச்சு. இன்னும் கொஞ்சம் பேர் இருக்காங்க. நம்ம அது உடனே தான் அத வந்து நம்ம குடுத்துருவோம். சரிங்களா ஃப்ரெண்ட்ஸ்? சரிங்க ஃப்ரெண்ட்ஸ். இப்போ நம்ம இந்த ஷீட்டு எப்படி ஒர்க் ஆகுதுன்ட்டு ஒரு வியூ மாரி நம்ம பார்ப்போம். இந்த ஷீட்ல 3 வந்து டேட்டாஸ் வந்து நமக்கு புல் பண்ணி கிரியேட் பண்ணியிருக்கிறோம். ஒண்ணு வந்து விக்ஸ் அந்த ட்ரெண்ட் ஃபைண்டர வந்து அதோட ரிப்போர்ட்ட மட்டும் வந்து இங்க வந்து காமிக்கிற மாரி நம்ம வச்சிருக்கிறோம். இந்த ஏரியா வந்து ஒரு என்னவா ஒரு ம் இண்டிகேட்டர் மாரி நமக்கு யூஸ் ஆகும். சரிங்களா? இதுல வந்து அப்ப என்னென்ன வரும்னா, சைட்வே வரும், ரேஞ்ச் பவுண்ட் மார்க்கெட் வரும், டவுனா இல்ல புல் ட்ரெண்ட் அப்படி ட்ரெண்ட் கேட் வந்து சேஞ்ச் ஆயிட்டே இருக்கும். அத நம்ம ஒரு யூட்டிலைஸ் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் இந்த சைடு வந்து இன்னும் ஆப்ஷன் செயின்ல இருந்து நம்ம புல் பண்ணி இந்த ஓஏ எல்லாம் வச்சு கம்பேர் பண்ணி புல்லிஷா, பெரிஷான்ட்டு ஒரு சின்ன டேட்டாஸ் நமக்கு கொண்டு வர மாரி நம்ம இங்க வச்சிருப்போம். இந்த இந்த இடங்கள். ஆனா, இது என்ன விஷயம்னா, இதுல நல்ல டிலே இருக்கும். காலையில மார்க்கெட் ஓப்பன் ஆகி எப்படியும் ஒரு 15 to 20 மினிட்ஸ் தாண்டி தான் இந்த டேட்டாஸ் எல்லாம் அப்டேட் ஆகும். ஸ்டில் வந்து ட்ரெண்ட் எல்லாம் அப்டேட் ஆகாம தான் இருக்கு. இது ப்ரீவியஸ் டேயோட இதா அப்படி இருக்கு. இன்னும் எதுவுமே அப்டேட் ஆகல. இந்த ஓஏ எல்லாம் அப்டேட் ஆகி என்ன ட்ரெண்ட் அப்படின்னு காமிக்கல. இது சும்மா. சரிங்களா? ஓகே. அப்டேட் ஆகும். அது எப்படியும் 9:30க்கு மேல தான் அப்டேட் ஆகும். அதுக்கப்புறம் மெயின் ஏரியா நம்ம வந்து பார்க்க வேண்டியது இந்த சார்ட் பிளஸ் இந்த ஏரியா தான். இது எப்படின்னா நமக்கு 9:15 இப்போ 9:15க்கு மார்க்கெட் ஓப்பன் ஆயிருக்கு. மார்க்கெட் ஓப்பன் ஆகும்போது எத்தனை ஸ்டாக்ஸ் வந்து புல்லிஷ்ல போகுது, எத்தனை ஸ்டாக்ஸ் வந்து பியரிஷ்ல இருக்கு அப்படிங்கிறத நம்மளால ஒரு வியூ பார்க்க முடியும். இதை பேஸ் பண்ணி தான் நம்ம ட்ரேட் எடுப்போம். ஒரு க்ளூ இந்த ஏரியா இருந்தாலும் இதுதான் நமக்கு பேஸ் பண்ணி நம்ம ட்ரேட் எடுக்கக்கூடிய இடங்களா இருக்கும். அப்படின்னா நம்ம மார்க்கெட்டில் 9:30க்கு வரோம். அப்போது இந்த இடத்துல 9:30க்கு ஆட்டோமேட்டிக்கலாக எத்தனை ஸ்டாக்ஸ் வந்து பையில் இருக்குது, எத்தனை ஸ்டாக்ஸ் வந்து செல்லில் இருக்குது அப்படின்னு நமக்கு காமிச்சிடும். சரிங்களா? அப்போது நம்ம என்ன பண்ணுவோம்னா, ஓகே, இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும், புல்லிஷுக்கு போயிட்டுருக்கு. நம்ம ஓப்பன் பண்ணப்போ இங்கே வந்து 67 தான் இருந்துச்சு 9:15க்கு. இப்போ 84 ஸ்டாக்ஸ் வந்து பை கண்ட்ரோலுக்கு போயிருக்கு. சரிங்களா? அப்போது ஏதோ ஒரு பையிங் ப்ரெஷர் மார்க்கெட்டில் ரன் ஆகிட்டுருக்கு. செல்லிங்கோட ஸ்டாக்ஸ் வந்து கம்மியாக இருக்குது. சரிங்களா? அப்போது அதுபடி நம்ம வந்து மார்க்கெட்டில் வந்து ப்ளே பண்ணுற மாதிரி பார்த்துக்கணும். சரிங்களா? இது எவ்வரி டைமும் வந்து நமக்கு அப்டேட் ஆகும். இப்போ மார்க்கெட் வந்து ஓப்பன் ஆயிடுச்சு. ஒவ்வொரு நிமிஷத்துக்கு ஒருக்க வந்து இந்த சீட் வந்து ஆட்டோ ரீஃப்ரெஷ் ஆகிட்டே இருக்கும். சரிங்க, வாங்க இப்போ வந்து நம்ம சீட்டை ஓப்பன் பண்ணி பார்ப்போம். ஓகே, நம்ம இங்கே க்ரியேட் பண்ணியிருக்கிறோம். ஆக்சுவலி நம்ம ஒரு ஆர்டர் வந்து போட்டிருந்தோம். இது நீ செல்லுபடி ஆகாது. ஓகே, நம்ம கேன்சல் பண்ணிட்டோம். புதுசாக ஆர்டரை நம்ம செக் பண்ணுவோம். இப்போ புட்டு சைடு நம்ம ஜஸ்ட் ஒரு பார்வை பார்க்குறோம். நம்மளோட ஸ்ட்ராட்டஜி க்ரியேட் ஆகிருக்கா அப்படிங்கிறதுக்காக மட்டும் இந்த இதை பார்க்குறோம். ஓகே, இந்த 24,000 சம்திங். இது வந்து நம்ம மாஸ்டர் மைண்ட் பிரேக் அவுட் ஸ்ட்ராட்டஜி 173க்கு மேலே நம்ம பை. இது வந்து இந்த இண்டிகேட்டரை பேஸ் பண்ணி எடுக்கிறது இல்லை, இது வந்து ஸ்ட்ராட்டஜி பேஸ் பண்ணி எடுக்கிறது. 174க்கு மேலே பை நம்ம போட்டு வைப்போம். உங்களுக்கே தெரியும், இது ரிலேட்டடாக நம்ம ஏற்கனவே வீடியோ போட்டிருக்கிறோம். இதை வந்து கொஞ்சம் சைடு பை சைடாக வைப்போம். ஓகே, இப்போ வந்து நமக்கு 73க்கு மேலே பை, 74 மேலே இன்ட்ராடே செல் லிமிட். இது ஸ்ட்ராட்டஜி. இது வந்து இண்டிகேட்டரை பேஸ் பண்ணி எடுக்கல. இண்டிகேட்டர் ஸ்டில் வந்து நெகட்டிவ்ல தான், பாசிட்டிவ்ல இருக்குது. நம்மளோட இந்த பேஸ் பண்ணி இந்த எஃப்என்ஓ ஸ்டாக்ஸ் இந்த ஏரியாவை வந்து பேஸ் பண்ணி எடுத்தால் இப்போ ஸ்டில் பாசிட்டிவ்ல இருக்குது. ஆனால் இது வந்து நமக்கு அதே மாதிரி தான் புட்டோட ப்ரீமியம் நல்லா கரையுது. நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும், நல்லாவே கரைஞ்சிட்ருக்கு. அப்போ கால் சைடு வந்து புல்லிஷில் இருக்குது. பார்ப்போம். இது வந்து நமக்கு ஒரு 10 பாயிண்ட் ஸ்டாப் லாஸ்.
14 பாயிண்ட் டார்கெட், 1050 ரூபாய் டார்கெட். சரிங்களா? பார்ப்போம். இப்போ ஜஸ்ட் இங்கே போவோம், விட்டு இதை க்ளோஸ் பண்ணிப்போம். ஓகே, நல்லா கீழே போகுது. இதுதான் வந்து நம்மளோட டார்கெட்டாக இருக்கணும். 84 நம்ம 10 பாயிண்ட் வச்சுக்கிட்டோம். 63 ஓகே, 12 பாயிண்ட். ஓகே, சரி. இப்போ வந்து நம்ம இண்டிகேட்டர் என்ன சொல்லுதுன்னா நெகட்டிவ் தானே சொல்லுது. அப்போ நெகட்டிவ் சைடுக்கு பார்ப்போம். இப்போ இது 9:15க்கு லாக் ஆகலை. ஏன்னா 9:30 ஆகும்போது தான் இங்கே லாக் ஆகும். இல்லைனா இந்த டேட்டாஸ் வந்து எவரி 5 மினிட்ஸ் ஒன்ஸ் அப்டேட் ஆகிட்டு இருக்கும். இப்போது 9:15 ஆகுதுன்னா இந்த இடத்துல வந்து என்ன டேட்டா இருக்கோ அது அப்டேட் ஆகும். அதுக்கப்புறம் 9:20க்கு அப்டேட் ஆகும், 9:25க்கு அப்டேட் ஆகும், 9:30 ஆகும்போது இது லாக் ஆகிக்கும். அதுக்கப்புறம் இந்த கீழே இருக்கக்கூடிய 9:30 அந்த செல்லில் அப்டேட் ஆகும். அதுக்கப்புறம் 9:45க்கு அதே மாதிரி அப்டேட் ஆகிட்டே இருக்கும். நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும். இப்போ வந்து ஸ்டில் வந்து பாசிட்டிவில் போயிருக்கு 20 ஸ்டாக்ஸ் நிஃப்டிலையும். அப்போது ஒரு பாசிட்டிவ் மூவ் தான் கொடுத்துட்ருக்கு. நமக்கு அதையும் பார்த்துருவோம். கால் சைடு இந்த மாதிரி ஒரு கால் எடுக்க முடியுமா அப்படின்ட்டு. ஓகே, இந்த இடத்து பிரேக் அவுட் ஆகிருக்கு. அட்லீஸ்ட் 81 பிரேக் அவுட் ஆகணும். அப்படின்னா நமக்கு ஒரு 200 ரேஞ்ச் வரைக்கும் போகலாம் அப்படிங்கிறத நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். இல்லை 72க்கு மேலே எடுத்தால் நமக்கு டார்கெட் ரொம்ப கம்மி, பிவோட் ரேஞ்ச் இருக்குது, அதில் வந்து டச் பண்ணிவிட்டு கடன்னு கீழே போயிடுவான். ஓகே, இப்போ வந்து பை ஸ்ட்ராங்காக வந்திருக்கு. 101 ஸ்டாக் வந்து பை வந்திருக்கு. நம்ம வந்து ஒரு பை போட்டுடலாம். 101 ஸ்டாக்ஸ் வந்து போடும்போ ஓகே, இன்ட்ராடே bracket 10 நமக்கு லிமிட்லேயே போட்டுருவோம். 167 போட்டு வைப்போம். ஒரு வேளை நமக்கு ஸ்ட்ராங்கான ஒரு பையும் வர்றது மாதிரி இருக்கிறனால. ஓகே, மார்க்கெட் வந்து கொஞ்சம் டவுன் சைடுக்கு போகுது. பார்ப்போம். நமக்கு இப்போது லாஸில் தான் இருக்குது. ஏன்னா ஆக்சுவலி வந்து நம்ம எந்த ரேஞ்சில் எடுத்திருக்கணும் அப்படின்னா பிரேக் அவுட்டில் தான் எடுத்திருக்கணும். இந்த பிரேக் அவுட்டில் நம்ம எடுத்திருந்தா நமக்கு நல்ல ஒரு ஸ்ட்ராங்கான ப்ராஃபிட் கிடச்சிருக்கும். பட் ஸ்டில் வந்து நமக்கு ப்ராஃபிட்டில் தான் ரன் ஆகிட்டுருக்கு. நீங்கள் பாருங்கள், நம்ம இதை பேஸ் பண்ணி தான் எடுத்தோம். நமக்கு பார்ப்போம். நமக்கு இப்போ 400 ருபீஸ் வரைக்கும் ப்ராஃபிட் காமிச்சிச்சு. நம்ம இப்போ எடுத்தது வந்து ஃபுல்லாக வந்து இதை பேஸ் பண்ணி தான் எடுத்தோம். 600 வரைக்கும் நமக்கு ப்ராஃபிட் காமிச்சிச்சு. பட் நம்மளோட ப்ராஃபிட் ரேஞ்ச் வந்து 750 இருக்கிறனால வந்து ஒரே நிமிஷம், இந்த ரேஞ்ச் வந்து ஒரு பிவோட் ரேஞ்சாக இருக்குது. இந்த ரேஞ்சிலேருந்து மூவ் பண்ணி போகணும். இல்லைனா மார்க்கெட் அடுத்தடுத்த லெவல்ஸை வந்து பிரேக் ஆகாது. ஏன்னா இது ஒரு ஸ்ட்ராங்கான பிவோட் ரேஞ்சிலேருந்து ரிவர்சல் பாசிபிள். இதெல்லாம் நம்ம கொஞ்சம் ஐடியா பார்க்கணும். பட் 120 வந்து பைக் வந்திருக்கு. ஸ்டில் மார்க்கெட் இஸ் ஸ்ட்ராங் பை. நம்ம வந்து இப்போது 176ங்கிறத நம்ம 179 ஆக்கிடலாம். ஏன்னா எப்போவுமே டார்கெட் வந்து கொஞ்சம் அதிகமாக வைக்கிறது தான் நமக்கு நல்லது. 179 இது வந்து நல்ல புல்லிஷாக இருக்கிறனால மட்டும்தான் இதை நான் வந்து மோடிஃபைட் பண்ணேன். ஏன்னா 120 ஸ்டாக்ஸ் நீங்கள் ஸ்டில் வந்து இங்கேயும் பாருங்கள், 18 ஸ்டாக் நிஃப்டியில் பெரிய சேஞ்ச் இல்லைனாலும் 29 ஸ்டாக்ஸ் வந்து பை கண்டிஷனில் இருக்குது. அதனால தான் வந்து இப்போ புட்டு சைடு வந்து பெரிய அளவுக்கு ப்ரீமியத்தை வந்து இறக்கிட்டு இருக்கு. அதனால் நமக்கு இது டார்கெட்டை சிம்பிளாக கொடுக்கும் அப்படின்ட்டு நம்ம நினைக்கிறோம். சரிங்களா? பார்ப்போம். 72ல் தான் இருக்குது. நம்ம 75 வரைக்கும் போச்சு. அப்போ நம்ம டார்கெட் வந்து 77 இருந்துச்சு. இப்போது நம்ம கொஞ்சம் மோடிஃபைட் பண்ணியிருக்கிறோம். நம்ம 77ல் தான் என்ட்ரி எடுத்தோம். இப்போ 5 பாயிண்ட் வரைக்கும் நம்ம ப்ராஃபிட்டில் இருக்கிறோம். ஓகே, நல்ல ஒரு
ஸ்ட்ராங்கான ஒரு இதுதான். உங்களுக்கு இதுக்கு மேலே உங்களுக்கு வேணா இனி வேண்டாம், நம்ம வந்து கொஞ்சம் நம்மளோட, ஏன்னா நான் ஆவரேஜ் பண்ணியிருந்திருக்கணும், இந்த 63 ஆவரேஜ் பண்ணலை, பட் இட்ஸ் ஓகே. கொஞ்சம் கம்மி பண்ணி வைக்கிறேன், 58ல் வைக்கிறேன். சரியா? ஓகே, நமக்கு நம்மளோட ஓகே டார்கெட் ஹிட் ஆகிடுச்சு. 79 போய் நமக்கு டார்கெட்டும் ஹிட்டு கொடுத்துச்சு. ஃப்ரெண்ட்ஸ், இவ்வளோ தான். நமக்கு இப்போது நீங்கள் பார்த்தா தெரியும், இதை பேஸ் பண்ணி தான் எடுத்தோம். ஸ்டில் ஸ்ட்ராங் பை. நம்ம இப்போ எடுத்த இது வந்து இதை பேஸ் பண்ணி தான் நம்ம எடுத்தோம். சரிங்களா? ஏன்னா நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும், 120லேருந்து 137 நல்ல ஒரு ஸ்ட்ராங் பை. நம்ம அது ரிலேட்டடாக ஒரு கால் ஆப்ஷன் எடுத்தோம். நமக்கு அது டார்கெட்டே ஹிட்டு கொடுத்துச்சு. ஸ்டில் வந்து ஒரு ஸ்ட்ராங்கான அப்சைடு தான் மார்க்கெட் இருக்குது. ஓகேங்களா? வேறு எந்த டேட்டாஸும் நம்ம சார்ட்டெல்லாம் பெருசாக பார்க்கல. பட் நம்ம என்ட்ரி வந்து கொஞ்சம் இயர்லியாக எடுத்துட்டோம். ஆனால் அந்த ஒரு மூமெண்ட்டுக்கு பார்த்து நம்ம எடுத்துட்டோம். எப்போவுமே நீங்கள் மூவ் ஆகுதுன்னா பிரேக் அவுட்டில் தான் எடுக்கணும். ஒன்று நீங்கள் போயிட்டு இந்த இடத்துல எடுக்கக்கூடாது. இப்போ நீங்கள் எடுக்கணும்னா 81க்கு மேலே தான் இனி பை எடுக்கணும். நீங்கள் மார்க்கெட்டில் வரீங்க, இப்போ 9:30 ஆச்சு, 30 ஆக போகுது. டைம் வந்து 9:30 ஆக போகுது. அப்போது நீங்கள் கண்டிப்பாக இந்த செல் வந்து அப்டேட் ஆகிறது வரைக்கும் வெயிட் பண்ணணும். இந்த 9:30 செல் அப்டேட் ஆகணும். தென் ஒரு 5 மினிட்ஸ் கூட வெயிட் பண்ணி நம்ம ட்ரேட் எடுத்தால் இன்னுமே ஒரு அக்யூரஸியான ட்ரேடை நம்மளால் கன்சிடர் பண்ண முடியும். சரிங்களா? ஏன்னா இங்கே வந்து ஒரு 5 மினிட்ஸில் என்ன டேட்டாஸ் வந்து ரன் ஆகுது அப்படின்னு நம்ம பார்த்துக்கிட்டோன்னா ஓகே. அப்போ பாசிட்டிவில் போகுதா நெகட்டிவில் போகுதா? பாசிட்டிவில் போயாச்சுன்னா அதுக்கு ஏற்றபடி பார்க்கணும். உடனே போயிட்டு நீங்கள் மேலே ஏற்றும் டாப்பில் எல்லாம் போய் எடுக்கக்கூடாது. டாப்லன்னா கண்டிப்பாக நீங்கள் வெயிட் பண்ணணும். வெயிட் பண்ணி ஒரு ட்ரேடை வந்து எக்ஸிக்யூட் பண்ணணும். இல்லை அது பாட்டமில் இருந்துச்சு அப்படின்னா, இப்போ இங்கே பாருங்கள், இது பிவோட் ரேஞ்ச் சேனலில் தான் இந்த ஒரு செல்லிங் வருது. ஆனாலும் யாராச்சும் இப்போ வச்சுருந்தால் இந்த 168 தான் காஸ்ட் டு காஸ்ட் வந்து நம்மளோட இதை வந்து மோடிஃபைட் பண்ணி எடுத்துகிட்டு வந்துடணும். சரிங்களா? இப்போ வந்து நல்ல ஒரு பையிங் ப்ரெஷர் இருக்கிறனால தான் ஸ்டில் 143. இங்கே பாருங்கள், 143 ஸ்டாக்ஸ் வந்து பையில் இருக்கிறனால தான் மேலே ஸ்டாக்ஸ் வந்து புல் பண்ணிகிட்டே இருக்கிறான் நம்மளோட ப்ரீமியம் வேல்யூவை. சரிங்களா? இதுபடி தான் நம்ம வந்து ட்ரேட் எடுப்போம். இந்த சீட்டு யாருக்காச்சும் தேவைப்பட்டால் கண்டிப்பாக எனக்கு கால் பண்ணுங்கள், என்னை காண்டாக்ட் பண்ணுங்கள். 1500ங்கிற மாதிரி நம்ம ப்ரைஸை வந்து ஃபிக்ஸ் பண்ணியிருக்கிறோம். ஆனால் இப்போ இந்த ஆகஸ்ட் மந்த் மட்டும் ஒரு 500 ருபீஸ் வந்து டிஸ்கவுண்ட்டில் 1000ங்கிற ஒரு ரேஞ்சில் நம்ம செல் பண்ணிகிட்ருக்குறோம். இது வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லான ஒரு டூல்ஸ். எந்த டைமில் வந்தாலும் உங்களுக்கு இது வந்து உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக தான் இருக்கும். சரிங்களா? இப்போ வந்து நீங்கள் ஒரு 10 மணிக்கு வரீங்க, இல்லை 10:15க்கு வரீங்க. அப்போ வந்து நீங்கள் இந்த டேட்டாஸை வந்து மட்டும் பார்த்தா போதும். உங்களுக்கு 2 சார்ட் கிடைக்கும். இதில் ஒரு சார்ட் வரும். இது இன்னும் கொஞ்சம் டைம் ஆகும்போது உங்களுக்கு இப்போ இந்த செல் வந்து டவுனில் இருக்குது, பை வந்து மேலே இருக்குது. இது இப்படியே லைன் சார்ட், இது பை சார்ட் வந்து நமக்கு கிடைக்கிது. தென் வந்து இந்த சார்ட் ஏன் அப்டேட் ஆகாமல் இருக்குது? இந்த சார்ட்டில் ஏதோ எரர் இருக்குது. நம்ம அதை ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம். அது ஒன்றும் பெரிய விஷயம் இல்லை. நமக்கு டேட்டா வந்து 30லேருந்து புல் பண்ணி பார்ப்போம். ஓகே, இதுவும் நம்ம ஃபிக்ஸ் பண்ணியாச்சு. இங்கேயும் செட்டப் வந்து 30, நம்ம வந்து 31ல் இருக்குது. ஓகே, நம்ம இதை இது பண்ணிட்டோம். எல்லாமே ஓகே ஆகிடுச்சு. ஆட்டோமேட்டிக்கலாக க்ரியேட் ஆகிக்கும். சரிங்களா? ஓகே, டேட்டாஸ் வந்து ஆட்டோமேட்டிக்கலாக இது ஆகிடுச்சு. தென் இப்போ 143 வந்து ஸ்டாக்ஸ் வந்து பையில் இருக்குது. சரிங்களா? ஓகே, நம்ம இவ்வளோ தான் வீடியோ முடிச்சுக்கலாம். இது வச்சு தான் நம்ம வந்து ட்ரேட் எடுப்போம். அது மட்டும் இல்லாமல் எப்போவுமே நீங்கள் வந்து பிரேக் அவுட் ட்ரேடை மட்டும் ட்ரை பண்ணணும். வந்து கீழே வந்து நம்ம இந்த லைவ்லேயே பார்த்துட்டு இருக்கும்போது சேஞ்சஸ் இருக்கும்போது அப்படி எப்படின்னா நல்லா கீழே தான் போயிட்டுருக்கு மார்க்கெட்டு. நீங்கள் சைடு வந்து எடுக்கிறீங்க, ஆனால் அதோட ப்ரீமியம் வந்து கீழே போயிட்டு இருக்கும்போது அது வந்து, ஆனால் இந்த
சீட்டை பார்க்கும்போது இங்கே பாசிட்டிவில் போயிட்டு இருந்தாச்சுன்னா கண்டிப்பாக நம்ம பாசிட்டிவ் சைடு போகலாம். வந்து சி சைடு வந்து பை பண்ணலாம் பாட்டம்லே. இல்லை அதே இடத்துல ரேஞ்சில் இருக்குன்னா கண்டிப்பாக பை பண்ணாதீங்க. கண்டிப்பாக ஒரு ப்ராஃபிட் புக்கிங் எப்போவுமே மார்க்கெட்டில் ரெண்டுமே இருக்கும், பை புக்கிங் இது ரெண்டுமே இருக்கும். இந்த ரெண்டுலேயுமே நம்ம எப்படி வந்து ப்ளே பண்ணுறோங்கிறது தான் ரொம்ப முக்கியம். சரிங்களா? இப்போ வந்து நிஃப்டிங்கிறது சைட்வே ட்ரெண்டில் இருக்குது. ஓவரால் சைட்வே ட்ரெண்டு தான் காமிச்சிட்ருக்கு. அது ஒரு ரேஞ்சை பிரேக் அவுட், இது ஒரு இண்டிகேட்டர் மாதிரி தான்